சரி, விஸ்டோ பிரமா சட்ட படிப்பு, சட்ட கல்வி படிப்பு அதெல்லாம் மந்திரத்தால் கட்டிட்டார். இனிமே ஒன்றும் ஓடாது. அவன் எழுதி வச்சதை அவன் பொண்டாட்டி அவன் புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் விலைக்கு உள்ளே விட்டு தேய்ச்சி மூஞ்சி மோரையெல்லாம் கண்ணு மண்டை இண்டை மூளை வயிறு ஈரெல்லாம் கீழே மேலே தேய்ச்சி நக்கிக்கிடணும் அப்படின்ட்டார். சரியா? சட்ட கல்வி படிப்பு மந்திரத்தால் முடிச்சிட்டார். அடுத்தாப்புல சட்ட கல்வி பூரா படிக்கிற கம்பெனி பூரா இப்போ மூடி போவோம். இப்போ கம்பெனி பூரா இப்போ மூடி போவோம். அந்த கல்வி படிப்பு தட்டுதா 50,000 1,00,000 சம்பளத்தை வாங்கி நக்கான். நச்சு பாழாக்கு தான் இந்த பேப்பர் சட்டம். அதுவும் சட்டம் தானே. இப்போ 1,00,000 1 கோடி 2 கோடி என்ன கணக்கு வைக்கும்? அந்த கல்வி படிப்பு. அந்த கல்வி படிப்பை இப்போ மூடுதாரு. மூடினவுடனே சென்னை மெட்ராஸ் பூரா இப்போ லாஸ் ஆகும். ஒவ்வொரு கம்பெனியாக மூடும். இல்லை, கைலாசந்தாண்டா உலக நாடு. உலக நாடு கைலாசந்தான். புரிஞ்சிக்கோ. மண்டே பிளந்து மூளை செதற விட்டுருவார். அரசியல்வாதி மூட்டா பேலை, களவாணி பேலை, மொல்ல மாதிரி முடிச்சு வைக்க பேலை. ஆணும் பெண்ணும் கொடியை தூக்காத, கொடியை ஆட்டாத. வந்த நேரம் இராணுவ முப்போட வந்தவொடனே பூரா பாடுறா அப்படி மாதிரி தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். போர் விழாரும் அங்கே எரிச்சிருவான். தூக்கிட்டாலே தான் விருதுநகரில் இப்போ ரொம்ப வேகமாக தூக்கிட்டாலே தான். அமைதியாக போடா உட்காந்துருக்காரு. தெரியல விருதுநகர் மாவட்டம் அரசியல்வாதி முட்டா பேலை, காமுட்டா பேலை, அரை முட்டா பேலை, முக்கா முட்டா பேலை, முழு முட்டா பேலை. கோடியே தூக்கி ஆட்டுத பிதிக்கிடுவார். பார்த்துக்கோ. எங்கெங்கே என்னென்ன சொத்து வாங்கி எல்லாம் எழுதி வச்சுருக்கலாம் அவருக்கு தெரியும். ஐயாவுக்கு புரியா? ஐயா இந்த நிற்காரா கொண்ட நரம்பை அறுத்து விட்ருவார், வெட்டி விட்ருவார். இப்போ ஏற்கனவே கீழே சரிச்சு வராரு. ஒழுங்கா போ, கொடியை தூக்காத, ஆட்டாத. போர் வீலரில் கொடி வரக்கூடாதுன்ட்டார் நீதிமன்றம். கோர்ட்டில் இருந்து ஆர்டரை போடப்பா. போர் வீலரில் கொடியை தூக்கி போனேன்னா உள்ளே தூக்கி போட்டு எரிச்சிடும்னு ஆர்டரை போடப்பா. கைலாசத்தில் ஐயா போட்டார், கணக்கு எழுதிட்டார். முக்கால்